ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இந்த பேரு சமூக நீதித்துறை அமைச்சர்னு பேசிட்டாங்க. இத திருமாவளவன் சொல்லிதான் மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு, இல்லை வன்னியரசு சொல்லிதான் மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு, இல்லை நீண்ட காலமாகவே இந்த பெயரை மாற்ற சொல்லி சில பேர் முயற்சித்தார்கள், அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செல்வாக்கு செய்து இதை மாற்றிவிட்டார்கள். ஆதி திராவிடர் பெயரே சாதி ஒழிப்புக்கு தேவை என்கிற அடிப்படையில் முன்மொழியப்பட்ட ஒரு பெயர். ஆதி திராவிடர் என்பது சாதி பெயரே கிடையாது. பறையர் என்பது சாதி பெயர், பல்லர் அல்லது தேவேந்திர குல வேளாளர் சாதி பெயர், அருந்ததியர் சாதி பெயர், இதெல்லாம் சாதி பெயர். ஒரு காலத்திற்கு 74 சாதிகள் அந்த அட்டவணையில் இருக்கு. அதெல்லாம் வாயில நுழையாத பல சாதி பெயர்கள் இருக்கு. அப்போ இந்த கணக்கெடுப்பும் கிடையாது, இந்த பட்டியலும் கிடையாது. எப்போன்னா 1922 23 அந்த காலகட்டத்தில் ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபையின் பேர் வச்சது அந்த குறிப்பிட்ட பறையரை மட்டும் குறிப்பதற்காக அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அன்டச்சபிள்ஸ் தீண்டப்படாதவர் என்று சொல்லப்படக்கூடிய அனைவருக்குமான பொது பெயரே பறையர் தான். யாருக்கும் அருந்ததியர் பேர்லாம் தெரியாது, சக்கிலியருங்கிற பேர் தெரியாது, பல்லர் தேவேந்திர குல வேளாளர் குடும்பர் இந்த பேர்லாம் யாருக்கும் தெரியாது. அப்ப பட்டியலும் கிடையாது, ஷெட்யூலே கிடையாது. அப்போ ஷெட்யூல் இருந்தா தானே ஷெட்யூல்ல யார் யார் என்ன பேர் இருக்குன்னு தெரியும். அந்த காலத்தில் அந்த லிஸ்ட்லாம் கிடையாது. அன்டச்சபிள்ஸ் அப்ப பயன்படுத்தினாங்க, டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்ப பயன்படுத்தினாங்க. இந்த பெயரே புழக்கத்தில் இருக்கக்கூடாது எதிர்காலத்தில். அதனால ஒரு இனப்பெயரை முன்னெடுத்தார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா. இவர்கள் எல்லாம் இந்த அன்டச்சபிள்ஸ் அத்தனை பேரையும் மொத்தமாக திராவிடர் அப்படின்னு தான் அழைக்கணும். அதனால திராவிட மகாஜன சபை, இதுதான் பண்டிதர் அயோத்திதாசர் முன்னெடுத்த சொல்லாடல். அப்போ இந்த சாதி இந்துக்கள்லாம் சேர்ந்து நாங்களும் திராவிடர் நீங்களும் திராவிடரா, அதாவது உயர் சாதின்னு சாதி பார்ப்பனர் அல்லாத பிற சாதிகளா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வெளிப்படையா சாதி இயக்கங்களை நடத்திய காலம் அது. ஒவ்வொரு சாதி சங்கத்துக்கும் 100 ஆண்டு 150 ஆண்டு வரலாறு இருக்கிறது. முதலியார் சங்கம்னா அதுக்கு 150 வருஷம் வரலாறு இருக்கு. ரெட்டியார் சங்கத்துக்கு அப்படி வரலாறு இருக்கு, செட்டியார் சங்கத்துக்கு அப்படி வரலாறு இருக்கு. அவங்க எல்லாம் சாதியாகவே சிந்திப்பார்கள், சாதி சங்கம் வைத்து நடத்தினார்கள், சாதி அடிப்படையிலேயே அரசியல் உரிமைகளை எல்லாம் பெற்றார்கள். 1920களில் இந்த மாதிரி தனித்தனியான சாதி பெயர்கள் அன்டச்சபிள்ஸ் மக்கள் எல்லாம் ஒரே பெயரில் சாதியற்ற பெயரில் ஒரு இனத்தின் அடையாளத்தோடு ஆரியத்திற்கு எதிரான இனம் திராவிட இனம். அப்ப திராவிட மகாஜன சபை இதான் அயோத்திதாசர் முதல்ல உருவாக்கின இயக்கத்தின் பெயர். ஏன் அப்படி திராவிடன் போனோம், நம்மளை அடையாளப்படுத்துற அதே பெயர்ல எல்லா சமுதாயத்தையும் அன்டச்சபிள்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பறையர் மகாஜன சபைன்னு இவர் உருவாக்கினார். இன்னைக்கு பறையர்னா ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம், அன்றைக்கு பறையர்னா தீண்டப்படாத அனைவரையும் குறிக்கிற சொல். ஆக தீண்டப்படாத அனைவரையும் குறிப்பதற்கு பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போது வைத்த கோரிக்கையை ஏற்று அத்தனை அன்டச்சபிள்ஸுக்கும் தீண்டப்படாதவர்களாக கருதப்பட்ட அத்தனை பேருக்குமான பொது பெயர் தான் ஆதி திராவிடர். திராவிடம் என்பது, திராவிடர் என்பது ஒரு இனத்தின் பெயர், மரபினத்தின் பெயர், சாதி பெயர் அல்ல. அதை சிலர் இல்ல எங்க அடையாளத்தை நாங்க விட்டுற முடியாது, நாங்க ஆதி திராவிடர்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்திலேயே சில தலைவர்கள் அதை ஏற்க மறுத்ததால் அப்படியே தனித்தனியா அது நின்று போச்சு. வட மாவட்டங்களில் இருந்தவர்கள் மட்டும், ரொம்ப நெருக்கமா அரசியல் தொடர்புகளிலே இருந்த பகுதியை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. அப்படி பேரை மாற்றாத சிலர் தென் மாவட்ட திருச்சிக்கு தெற்குன்னு எடுத்துக்கிட்டா பறையர். இப்ப எனக்கே SSLC ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆதி திராவிடர்னு முதல்ல எழுதி கொடுத்துட்டாங்க. திட்டக்குடியில் நான் படித்தேன். அதை கொண்டு அரியலூர் தாசில்தார் ஆபீஸில் கொடுத்து நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டேன். அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தாசில்தாரும் என்ன பண்ணிட்டாங்க, நான் சொல்றது 1978
நான் SSLC முடிச்சப்பா. இல்லை இப்படி போட்டால் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், நீ போய் பறையன்னு எழுதிட்டு வா, அப்போ தான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்ட்டாங்க. அங்கனூர்ல இருந்து அரியலூருக்கு வரணும்னா நடந்து தான் வரணும், 2 காட்டை தாண்டி வரணும். எனக்கு அழுகையா அப்படி அழுக வந்துருச்சு. எப்படா திருப்பி போயிட்டு மறுபடியும் எப்படி வர்றது? அவரை அலைஞ்சி நடந்தே வந்து 2 ஆறு 2 ஓடை 2 காடுலாம் தாண்டி திட்டக்குடி போய் அங்கே கொண்டு போய் எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கொடுத்தேன். அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல சார், ஏதோ இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்போ பட்டாபின்னு ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தார், அவர் வாங்கி பார்த்துட்டு கரெக்டு தான் இவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, அந்த மாவட்டங்கள் எல்லாம் ஆதி திராவிடன் போட மாட்டாங்க, அங்கே வந்து தனித்தனியாக சாதி பெயரை சொல்லி தான் வாங்குறாங்க, அதனால் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் பக்கத்திலே எழுதுங்க அப்படின்னு இந்த ஆதி திராவிடர் பக்கத்தில் பறையன் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து அரியலூரில் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு சாதி சான்றிதழ் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போய் கொடுத்தது பிறகுதான் நான் PUC சேர்ந்தேன் விருத்தாசலத்தில். அப்பெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஆதி திராவிடர் என்பது ஒரு பொது பெயர், சாதி பெயர் அல்ல. அது ஒரு இனத்தின் பெயர், சாதி பெயர் அல்ல. சாதி ஒழிப்புக்கான முயற்சியால் கையாளப்பட்ட ஒரு பெயர் சொல். அது சாதி ஒழிப்புக்காக கையாளப்பட்ட பெயர் சொல். அதை மட்டுமே அப்படியே கொண்டுட்டு வந்திருந்தா, பயன்படுத்திட்டு வந்திருந்தா, இந்த சாதி பட்டங்கள்லாம் மறந்து போயிருக்கு. இப்ப 100 வருஷம் ஆகிப்போச்சு. 1922, இப்ப 2022, 100 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆனாலும் அதை இன்றைக்கு சுருக்கி ஒரு சாதிக்கான பெயராக மாற்றி விட்டார்கள். இப்ப நாம் அதில் பொருட்படுத்தவே இல்லை. அதை மாத்து இதை மாத்து அப்படிலாம் நம்ம போய் சொல்றது கிடையாது. அவங்களே மாத்திட்டாங்க, சமூக நீதித்துறைன்னு. எங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வன்னியரசு என்ன கோரிக்கை வச்சார்னா, நாங்க SCன்றதுனால எங்களுக்கு அந்த துறையை தரணுமா, ஏன் எங்களுக்கு வேற துறை தரக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது அந்த துறையை எங்களுக்காக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என்று நீங்கள் கருதுவதாக இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிறவர்கள் நாங்கள். ஆகவே ஏன் இன்னொரு துறை, ஏதோ ஒரு துறை XRY அதை கொடுங்களேன், இதுதான் அவர் வச்சது. அது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் அல்லது வன்னியரசு சொல்லிதான் வந்து ஆதி திராவிட நலத்துறை என்பதை சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. ரவிக்குமார் அவர்கள் அருந்ததியர் சமூகத்தில் ஒரு 7 சமூகம் ஒன்னா சேர்ந்து எங்களை அருந்ததியர்னு கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 7 சாதி தனித்தனியாக இருந்தது, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு சான்றிதழ், ஒரு அரசாணை வாங்கி கொண்டார்கள். மற்ற சாதிகள் அனைத்தையும், அது என்ன பேர் இருந்தாலும் 74ல் 14 போச்சுன்னா மிச்சம் 60. 60 சாதிகளையும் மைக்ரோ லெவல்ல இல்லாம 40,000 பேர், 50,000 பேர், 10,000 பேர், 5,000 பேர், 4 பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க சாதியில், SC பட்டியலில் நிறைய சாதிகள். அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடே கிடைக்கிறது இல்லை. மொத்தம் 74 சாதிகள்ல 3-4 சாதிகள் தான் இடஒதுக்கீட்டு பயனை அனுபவிக்க முடிகிறது, மற்றவர்கள் அதை பெற முடிவதில்லை என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு, குறைபாடு இருக்கு. அதனால இவங்க எல்லாத்தையும் ஒரே பெயர்ல திரும்ப அதே எங்கள் முன்னோடிகள் மூத்த தலைவர்கள் கேட்டு பெற்ற அந்த அடையாளத்தின்படி ஆதி திராவிடர் என்றே ஏன் அரசாணை பிறப்பிக்க கூடாது, இதுதான் அவர் கேட்டது. அவருக்கு எந்த உற்சாதி பார்வையெல்லாம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கே கிடையாது. தலித்துகளுக்காக போராடுகிறோம், தலித்துங்கிற சொல்ல உடனே பயன்படுத்தக்கூடாதுமா, பிஜேபி காரணம் பயன்படுத்தக்கூடாதும்பாங்க, இந்த சாதியவாதம் பேசக்கூடியவர்களும் பயன்படுத்தக்கூடாதும்பாங்க. ஒரு சாதிக்கு மட்டும் போராடுகிறவன் ஒரே சாதி அடையாளத்தோடு இயங்கலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சாதிகள் அனைவரையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்கிற போது நமக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. அது சர்வதேச அடையாளத்தை கொண்ட சொல், அதுதான் தலித். அதுக்கு பேர் என்னன்னா நொறுக்கப்பட்ட மக்கள்னு பேர், புரோக்கன் பீப்புள்னு பேரு. தலித் என்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் நொறுக்கப்பட்டவர்கள். அதான் இவங்க ஒன்றாக இல்லை, ஒரு உருவமாக கூட இல்லை, அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டு இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு கம்யூன்
என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் இன்னும் சாதி உணர்வு இவங்கள்ட்ட இல்லை. அதனாலதான் இவங்க ஒரு சாதியா ஒரு வடிவத்துக்குள்ள வரல. இப்ப அதனாலதான் இந்த பறையர்வாதம் பேசுறவங்க எல்லாம் நம்ம சாதி உணர்வை பேசினாதான் ஒண்ணு சேர்க்க முடியும், நீ ஏன் சாதி ஒழிப்பை பேசுறீங்க என்ற வாதத்தையும் வைக்கிறார்கள். அது ஒரு புறம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரை புரிந்து கொண்ட இயக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர். ஆனாலும் அந்த காலத்தில் அவரை அவர் சார்ந்த மகர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சொல்லி அவர் விடுத்த அழைப்பை ஏற்று மகர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பௌத்தத்தை தழுவினார்கள். இது பிராக்டிகலா நடைமுறையில் உள்ள பிரச்சனை. இது அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அவருடைய பார்வை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியல் அல்ல, குறிப்பிட்ட சாதிக்கான விடுதலை அல்ல, குறிப்பிட்ட சாதிக்கான மேம்பாடு அல்ல. அப்படிப்பட்ட உட்சாதி பார்வை என்பது அவரிடத்தில் இல்லை. அதனால் விடுதலை சிறுத்தைகளிடத்திலும் அது இல்லை. எங்களை கேட்டால் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருந்தபடி இந்த துறையின் பெயரை ஆதி திராவிட நலத்துறை என்றே மாற்றுவதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சமூக நீதி என்பது அனைவருக்குமானது, சிறுபான்மையினருக்கானது, ஓபிசி மக்களுக்கானது, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கானது, மொத்தத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கானது. அதனால்தான் ஏற்கனவே நாம் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாடு நடத்தணும். சமூக நீதி சமூகங்கள் என்றால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். வெறும் எஸ்சி எஸ்டி மட்டுமா கோட்டா இருக்கு? ஓபிசிக்கு கோட்டா இருக்குல்ல. தமிழ்நாட்டில் பிசி எம்பிசின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அது ரெண்டும் சேர்ந்து தான் ஓபிசி. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எஸ்சி எஸ்டி தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ். எஸ்சி எஸ்டி தான் கான்ஸ்டிடியூஷனலி பேக்வர்ட் கிளாஸ். இவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்க மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள். இவங்க இதர பிற்படுத்தப்பட்டவர்கள். இதர பிற்படுத்தப்பட்டவர்னா ஏற்கனவே ஒரிஜினலி பிற்படுத்தப்பட்டவர்கள் யார்? அவங்க தான் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ். அவர்களுக்கு இடஒதுக்கீடு இந்தியா முழுக்க இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது. மைனாரிட்டிஸுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, சிறுபான்மை சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. எனவே இடஒதுக்கீடு பெறுகிற இந்த சமூகங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் எப்படி காயின் பண்ணியது என்றால் சமூக நீதி சமூகங்கள் அப்படின்னு நம்ம பண்ணோம். எனவே சமூக நீதித்துறை என்றால் இது ஓபிசிக்கு இதுக்குள்ள வருவாங்களான்னா இல்ல, மைனாரிட்டிஸ் வருவாங்களான்னா கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் தான் இந்த துறை. எனவே கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த துறைக்கு பெயரை சூட்டுவதுதான் சரி. அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அது அதுக்கப்புறம்.